ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு நேந்திரம் பழம் ஒரு முட்டை வச்சு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீட்டாக பண்ண போகிறோம். அந்த ரெசிபி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்லா பழுத்த ஒரு நேந்திரம் பழம் எடுத்துக்கோங்க. நேந்திரம் பழத்தோட தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். இப்போது 3/4 கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த பேஸ்ட்டை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. சர்க்கரை அங்கே எங்கேயாவது கரையாமல் இருந்தால் நல்லா கரைகிறதுக்கு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது இதில் 1 கப் சத்து மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மலான கடையில் வாங்கின சத்து மாவு தான். வீட்டில் அரைச்ச சத்து மாவாக இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சத்து மாவை ஒரு ஜல்லடையில் போட்டுக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஜலிச்சிக்கோங்க. ஜலிச்ச இந்த மாவு எல்லாத்தையும் அந்த பேஸ்ட்டோட கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதே மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 கப் குக்கிங் ஆயில், 1/4 கப் பால் ரெண்டையும் ஆட் பண்ணி கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போது நம்மளோட மாவு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கூட நான் ஒரு 1/4 கப் Choco சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சும்மா இந்த இது நல்லா ஒரு சாக்லேட்டியாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுங்க. இந்த மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கட்டும். தோசை மாவு பதத்துக்கு இருக்கட்டும். இப்போது ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாஸ் பேனை தான் செய்ய போகிறேன். இந்த சாஸ் பேனை ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் க்ரீஸ் பண்ண இந்த பேனில் இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்டர் ஷீட் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லாட்டி ஆயில் க்ரீஸ் பண்ண பேனில் கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ண அந்த பேட்டரை இந்த பேனில் பொறுமையாக ஊற்றிக்கலாம். ஊற்றும்போது ஒரே சைடாக ஊற்றுங்க. உள்ளே இருக்கிற ஏர் பபுள்ஸ்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதால ஏர் பபுள்ஸ் உள்ளே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அழகுக்காக நான் கொஞ்சம் உடைச்ச முந்திரியை மாவில், கோதுமை மாவில் இல்லாட்டி மைதா மாவில் டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேஷன் வச்சுக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி டஸ்ட்டு பண்ணாமல் முந்திரியை வச்சா பேக்காகி வரும்போது உள்ளே போயிடும் முந்திரியெல்லாம். இப்போது ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்லோ இல்லை ஒரு பேனோ வச்சு நம்ம ரெடி பண்ண அந்த சாஸ் பேனை வச்சு திரும்ப வெயிட்டான ஒரு பொருளை மேலே வச்சுடுங்க. நான் தண்ணி வச்ச ஒரு பவுலை தான் வெயிட்க்கு வச்சுருக்கேன். ஒரு 30 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கேக்கை நல்லா பேக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் ஸ்டிக்கில் நல்லா ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்மளோட நேந்திரம் பழம் சத்து மாவு கேக் ரெடி. ஆறுனதுக்கப்புறம் சைடில் இருக்கிற ஓரத்தெல்லாம் கத்தி வச்சு எடுத்தால் நம்மளோட கேக் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக எல்லோரும் இதே மாதிரி ஹெல்தியான ஒரு நேந்திரம் பழம் சத்து மாவு கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்.
சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சாக்லேட்டி டேஸ்ட்டோட சாப்பிடவே அவ்வளோ அருமையாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.